அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடம், அதாவது கணினி அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது உள்ளீட்டு வெளியீட்டு செயற்கூறுகள், அதை பற்றி நம்ம பார்க்கலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங் போட்டுறேன், இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது C++ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம வெளியீடு பெறுவதற்காக நம்ம கொடுக்கக்கூடியது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சி அவுட் அப்படின்றது என்ன அப்படின்னா அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது குறிக்குது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லெஸ் தேன் சிம்பிளோடு இருக்கும். நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்றது அப்படிங்க கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹலோ அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வெளியீடானது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியீடு அல்லது அவுட்புட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெளியீடானது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன கொடுக்குறோமோ, ஒரு எக்ஸாம்பிள் C++ ஒவ்வொரு வரியும் எப்படி தான் எண்ட் ஆகும்னா செமிகோலனோட முற்று பெறும். அதாவது இது முடிவடையக்கூடியது செமிகோலனோட முடிவடைய நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஹலோ அப்படின்ற அவுட்புட் கிடைக்கும். இல்லை வேறு ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா சி அவுட் இஸ் லெஸ் தேன் ஹவ் ஆர் யூ, கேப் விட்டுருவோம், ஹவ் ஆர் யூ அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும். இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே தெளிவாக திரும்ப வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது அடுத்த லைனில் வருமானு கேட்டிங்கன்னா, இது ப்ரோக்ராமுக்குள்ளே 2 பக்கத்தில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அடுத்த லைனில் வராது, இங்கே பக்கத்துலேயே வந்துடும். இதோட ஒட்டி என்ன ஆயிடும் அப்படின்னா ஹவ் ஆர் யூ அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். சரி, இப்போ இதில் நம்ம அவுட்புட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த லைனில் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா பிரிண்ட் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எப்போ ஒரே ஒரு /n மட்டும் கொடுத்தா போதும். /n அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ எழுதுகிறேன், /n அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லைன் ஆர் நியூ லைன் /n. அடுத்து /t அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா டேப், தத்தல் செயற்குறி அப்படின்னு சொல்லுவோம். அது ஒன்றும் இல்லை, இந்த /t நம்ம ஒரு வேளை எப்போ கொடுத்தோம்னா இப்போ பிரிண்ட் ஆகுது என்ன செய்யும், ஒரு கேப், ஒரு 4 ஸ்பேஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் அது டைப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை எழுதி காமிக்க பாருங்க, ஹலோ அப்படின்றது அப்படியே வந்துடும், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஹவ் ஆர் யூ அப்படின்னு வரும். இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இடையில இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது /n /t /a அப்படின்னா ஒரு பெல் சத்தம் கேட்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள இருக்குது. ஒரு 8 ஆப்ஷன்ஸ் நம்ம பயன்படுத்தக்கூடியது இருக்குது. நம்மளுக்கு மெயினாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த /n /t நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அதை நம்ம மட்டும் யூஸ் பண்ணாலே போதுமானது. ஃபஸ்ட்டு இப்போ சி அவுட் அப்படின்னு கொடுத்தா என்ன சொன்னேன், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே தெளிவாக பிரிண்ட் ஆகும். எல்லா ப்ரோக்ராமுக்கும் கண்டிப்பாக இந்த சி அவுட் மூலிமா தான் அவுட்புட்டே வரும். வேறு எதுவுமே அவுட்புட்டாக வரதுக்கு வாய்ப்பே இல்லை. சி அவுட் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதுதான் அவுட்புட்டில் வரும். C++ல் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். அடுத்து இன்புட் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன சார், நம்ம ஒரு இன்புட் எனக்கு என்ன பண்ணிட்டோம், எதுவுமே கொடுக்கல. ஒரு இன்புட்னா எப்படி அப்படின்னா C-in சொல்லுவோம். இப்போ சி அவுட் பார்த்தோம் இல்லையா, C-in ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டிஜர் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். ஏக்கு எந்த ஒரு மதிப்பு நான் கொடுக்கல, இல்லை B கூட கொடுத்துக்குவோம், A, B. இப்போ கேல்குலேஷன் ஒரு அடிஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இன்டிஜர் A, Bன்றது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏக்கு மதிப்பு வேணும் பிக்கு மதிப்பு வேணுன்றது எப்படி தெரியப்படுத்துறது, ப்ரோக்ராம் ரன் பண்ணும்பொழுது சி அவுட் இஸ் லெஸ் தேன் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும் இல்லையா. அப்போ இரட்டை மேற்கோள் என்ன பண்ணுவோம், என்டர் வேல்யூ ஃபார் A and B அப்படின்னு கொடுத்துட்றேன். என்டர் வேல்யூ ஃபார் A and B கொடுத்துட்டு எதில் ஸ்டோர் பண்ணணும், ஏலையும் பிலையும் தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா C-in is greater than A is greater than B அப்படின்னு கொடுக்கணும். ஏன் சார் டபுள் கிரேட் 2 தடவை கொடுத்துருக்கீங்க, ஏக்கு டபுள் கிரேட் தான், அதே போல் பிக்கு டபுள் கிரேட் தான் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஏக்கு ஒரு மதிப்பு வாங்கும், பிக்கு ஒரு மதிப்பு நம்மள்ட்ட வாங்கும். இப்போ ஏயின் மதிப்பு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்ராம் ரன் பண்ணும்பொழுது அதை வாங்கிடுச்சு. எப்படி கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சி அவுட் இஸ் லெஸ் தேன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா A + B அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த மாதிரி A + Bன்னு கொடுத்துட்டா இங்கே டபுள் கோட்ஸ் நான் கொடுக்கல, சி அவுட் தான் பயன்படுத்திக்கிறேன். ஆனால் இரட்டை மேற்கோள் குறிகள் இங்கே நான் கொடுக்கல. இப்போ இங்கே என்னமா எடுத்துக்கோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது அப்படியே பிரிண்ட் பண்ணு சொன்னேன், இங்கே அப்படியே பிரிண்ட் பண்ணும். இந்த A + Bன்றதுக்குரிய மதிப்புகள் என்னவோ அந்த மதிப்புகளை வாங்கி
இந்த செயற்குறிக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ்ன்ற செயற்குறிக்கு தகுந்த மாதிரி அந்த கால்குலேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக காமிக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதோட வெளியீடு என்னன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா என்டர் வேல்யூ ஃபார் ஏ அண்ட் பி அப்படின்றத நமக்கு டிஸ்பிளே காமிக்கும். நம்ம தான் மதிப்பு கொடுக்கணும். நம்ம மதிப்பு கொடுத்தோம்னா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 மதிப்பு நம்ம கண்டிப்பாக கொடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் டைப் பண்ணுறேன், 10ன்னு டைப் பண்ணுறேன், என்ட்ரு அமுக்கும். அல்லதுனா ஏதாவது ஸ்பேஸ்க்கு ஏதாவது அமுக்கணும்னா தான் அடுத்த வேலையும் நம்ம தெரியப்படுத்துகிறோன்றது தெரியும். என்ட்ரு அமைக்கிட்டோம் அப்படின்னா கர்சர் இங்கே வந்துடும். திரும்ப என்ன பண்ணுறேன் 20 கொடுக்குறேன். இப்போ இந்த மதிப்பானது என்ன செய்யும் அப்படின்னா ஏக்கு வந்து 10 என்ற மதிப்பும் பிக்கு 20 என்ற மதிப்பும் வரும். ஒரு வேளை நீங்கள் இங்கே பி கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஏ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மதிப்பானது மாறுபடும். அதாவது பியின் மதிப்பானது 10 என்றும் ஏயின் மதிப்பானது 20 என்றும் இங்கே மாறுபடும். நம்ம என்ன வேரியபிள் முதல் கொடுத்துருக்கோமோ அதற்கு முதல் மதிப்பானது, அதாவது ஏபின்னு கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம சிஇன்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, பின்னு கொடுத்துருக்கோமா, அப்போ பிக்கு நம்ம மதிப்பு என்ட்ரு பண்ணுற மதிப்பானது பிக்கு போகும், இங்கே ஏ இருந்தால் ஏக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மதிப்பானது பிரதியிடப்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கால்குலேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம்னா சிஓட் இஸ் லெசன் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஏ ப்ளஸ் பின்னா ஏயின் மதிப்பு நம்ம முதல் கொடுத்த மாதிரியே வச்சுக்கோங்க, இங்கே ஏ இங்கே பி அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஏயின் மதிப்பானது 10 என்பதை பார்க்கும், பியின் மதிப்பு 20. இங்கே என்ன ஆப்ரேட்டர், இதுக்கு பேர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே ஆப்பரன்ஸ்னு சொல்லுவோம், செயல் உறுப்புகள். இது அதாவது இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா செயற்குறி, ப்ளஸ் என்பது செயற்குறி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே செயலை இருப்பி நான் கொடுக்கல, இங்கே ஏ ப்ளஸ் பி டேரெக்டாக கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆன்சர் பக்கத்துலேயே வந்துடும். அப்போ ஏ ப்ளஸ் பின்னு என்னது 10 கூட்டல் 20, இந்த இடத்துலேயே பக்கத்துலேயே 30ன்னு வந்துடும். என்ன சார் 2030ன்றது அவுட்புட்டு அப்படி தான் வருமானு கேட்டால் அப்படி தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளை நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா எங்களுக்குள்ள இந்த இடத்துல சிஓட் கொடுத்துட்டு லெஸ் கொடுத்து /n அப்படின்னு கொடுத்துட்டு திரும்ப லெஸ் சிம்பிள் இப்படி கொடுத்துருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இந்த மாதிரி நான் கொடுத்துருந்தேன்னா நம்மளுக்கு அவுட்புட் ஆனது இந்த இடத்த விட்டுட்டு இங்கேக்குள்ள என்ன ஆகிடும், அவுட்புட் ஆனது இந்த லைன் தான் இங்கே பிரிண்ட் ஆகும், 30 என்பது கிடைக்கும். இல்லை வேறு ஏதாவது நம்ம உள்ள பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட பிரிண்ட் பண்ணலாம். சம் அப்படின்னு கொடுத்து சம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்து கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். நம்ம அது நம்மளோட இஷ்டம், நம்ம என்ன பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பிரிண்ட் என்ன காமிக்கிறேன் பாருங்களேன், /n கொடுத்துட்டு சம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே லெஸ் தேன் என்ன பண்ணுறேன் ஏ ப்ளஸ் பின்னு டைரெக்டாக கொடுத்துருவோம். இப்படி கொடுத்தா இப்போ அவுட்புட் எப்படி வந்துருக்கும், இந்த நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு நம்ம எப்படி எழுதிருக்கோமோ அதே மாதிரி சம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படி கொடுத்துட்டு என்ன அவுட்புட் வரும் 30 அப்படின்னு அவுட்புட் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன இங்கே இரட்டை மேற்கொண்டு பிடிக்கிறீங்களோ அதுதான் வாங்கும். அப்போ இந்த சிஇன் எதற்கு அப்படின்னா மதிப்பை வாங்குவதற்கு, அதாவது நிரலானது செயல்படும் பொழுது ப்ரோக்ராமை ரன் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்மளுக்கு என்ன செய்யும், நம்மக்கிட்ட இருந்து யூசர்கிட்ட இருந்து மதிப்பை நம்மள்ட்ட இருந்து வாங்கும். நீங்கள் ஏடிஎம் போயிருப்பீங்க, ஃபஸ்ட்டு கார்டு இன்சர்ட் பண்ணால் என்ன கேட்கும் உங்கள்கிட்ட, அதாவது வேறு ஏதாவது பேங்க் ஏடிஎம்மில் உள்ள நீங்கள் நுழைஞ்சு உள்ள கார்டு இன்சர்ட் பண்ணிங்கன்னா அங்கே என்ன கேட்கும், டேரெக்டாகவே உங்களோட பின் கேட்கும், பின் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும். அதுபோல தான் இங்கேயும் நம்மளுக்கு டேரெக்டாக மதிப்பு கேட்குறது. அப்போ அங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தியிருப்பாங்க ப்ரோக்ராமில், இன்புட் ஸ்டேட்மெண்ட்டு. இட் வில் கெட் த இன்புட் ஃப்ரம் த யூசர் அட் த டைம் ஆஃப் ரன்னிங் த ப்ரோக்ராம் அப்படின்றது தான் இதோட முக்கியத்துவம். அப்போ சிஇன் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நம்மகிட்ட இருந்து மதிப்பை வாங்குறது. இல்லை சார் டேரெக்டாகவே நீங்கள் மதிப்பு கொடுத்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல A = 100, B = 50 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். A = 100, B = 50 கொடுத்துறேன். என்டர் த வேல்யூ ஃபார் A and B அப்படின்ற நம்ம இந்த லைனே நம்மளுக்கு தேவையே இருக்காது, கண்டிப்பாக இது தேவையே இருக்காது. அப்போ ஏபிக்கு மதிப்பு நம்ம வாங்க தேவையில்லை. டைரெக்டாக சிஅவுட் இஸ் லெசன் சம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி லெசன் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துட்டோம்னா சம் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட் காமிக்கும், எந்த மதிப்புமே நம்மள்ட்ட இருந்து வாங்காது. அப்போ டேரெக்டாக என்ன ஆயிரும், சம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி என்ன அவுட்புட் வந்திருக்கும், 100 × 50 150 என்பது விடையாக கிடைச்சிருக்கும். இதுதான் இதோட அவுட்புட், இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் இதுதான். சார் இது ப்ரோக்ராமான்னு கேட்டால் இது கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராம் தான். எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதவே ப்ரோக்ராமை எப்படி மாற்றலாம் அப்படின்னா வேறு என்னென்ன சேர்த்தா இது ப்ரோக்ராமாக மாறும், அதை நான் கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும். எப்பயுமே C++ல் ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் தான். மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் ப்ரோக்ராம் ஆனது ரன் ஆகாது. இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்க ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன்,
இங்கே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போ மெயின் செயற்கூறானது இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது. சரி, அடுத்து நம்ம வேறு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஹெட்டர் ஃபைல் வேணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹேஸ் இன்க்ளூட் இஸ் லெஸ் தேன் iostream.h iostream.h input and output stream.header file. அப்போ இன்புட் அண்ட் அவுட்புட்னா இங்கே நான் சொன்னேன் இது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டு. இன்புட் ஸ்டேட்மெண்ட் ஒருவேளை நான் பயன்படுத்தினேன்னா அதுக்கும் இது பயன்படுத்திக்கலாம். ஸோ இவ்வளோ தான். தேவைப்பட்டால் கன்சோல் இன்புட் அவுட்புட்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது இன்க்ளூட் இஸ் லெஸ் தேன் கோனியோ அப்படின்னு சொல்லுவோம். கன்சோல் இன்புட் அவுட்புட் டாட் ஹெடர் ஃபைல். இது இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம், இது கன்சோல் இன்புட் அவுட்புட்டு. இது என்ன சார் அப்படி கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து அதே நேரத்தில் ஒரே ப்ரோக்ராமில் டைப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்குள்ளே CLR/SCRன்னு ஒரு ஃபங்க்ஷன் பயன்படுத்துவோம். அப்படி என்ன கேட்டிங்கன்னா கிளியர் த ஸ்க்ரீன். அடுத்து ஏற்கனவே நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10, 20 எழுதி ஒரு அவுட்புட் பார்த்தோம். அந்த அவுட்புட்டானது தெரியல காமிச்சிட்டே வரும், ஸ்க்ரீனில் காமிச்சிட்டே வரும். அப்போ நம்ம ரன் பண்ணணுமே எந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்ன்ற நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியர் த ஸ்க்ரீன். இதை பயன்படுத்துவது மூலியமாக அங்கே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடியது எல்லாமே என்ன ஆயிடும், அழிக்கப்பட்டு விடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. எதுக்கு சார் இந்த கெட் கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம் ஆஃப் A+B டக்குன்னு A+B ஆன்சர் வந்து காமிச்சு உடனே ஸ்க்ரீன் மறைஞ்சிடும். ஸோ நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த அவுட்புட் என்னன்றது நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அவுட்புட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கெட் கேரக்டர் ஃப்ரம் கீபோர்ட். நம்ம வந்து அதாவது கீபோர்டில் ஏதாவது ஒரு விசை, ஏதாவது ஒரு கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் இது என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை வந்து ப்ரோக்ராமில் வெயிட் பண்ண வைக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அவுட்புட்டை காமிச்சிட்டு வெளியில் போகும். அதாவது ப்ரோக்ராமில் அவுட்புட் காமிக்கும். இந்த கெட்ஸை பார்த்தோன்னா வெயிட் பண்ணணும். நீங்களாம் அந்த கீழே ஏதாவது ஒன்று ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் அது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டை தெரியல காமிச்சிட்டே இருக்கும். இதுதான் வந்து இதோட முக்கியத்துவம். ஸோ இந்த 2 செயற்கூறுகளும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எதை பயன்படுத்தி கொடுக்கணும், இந்த கன்சோல் இன்புட் அவுட்புட் டாட் ஹெடர் ஃபைலை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி ஆகணும் ப்ரோக்ராமில். அப்படி இன்க்ளூட் பண்ணலைன்னா இது என்ன செய்யாது, எரர் காமிக்கும், இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர். இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ இதுவே ப்ரோக்ராமா அப்படின்னா இதுவே போதுமானது. இதை வச்சே நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள்ட்ட. நன்றி.